ப்ளீச்னால எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வர்றது ஸ்வாட் தான். அதோட நேம் வந்து ஜான்பாக்டோ. ஒரு சினிகாமியும் ஒரு யூனிக்கான ஜான்பாக்டோ யூஸ் பண்ணுவாங்க. சினிகாமி மட்டும் கிடையாது. அரங்கர்ஸா இருக்கட்டும், விசார்ட்டா இருக்கட்டும். இவங்களோட மெயினான வெப்பனுமே ஜான்பாக்டோ தான். இந்த வீடியோல ஜான்பாக்டோனா என்ன? இச்சிகோ நெறைய டைப் ஆஃப் ஜான்பாக்டோ வந்து யூஸ் பண்ணியிருப்பான். அது ஏன்? அரங்கர்ஸ் யூஸ் பண்ற ஜான்பாக்டோவுக்கும், சினிகாமிஸ் யூஸ் பண்ற ஜான்பாக்டோவுக்கும் என்ன டிஃபரெண்ட்? இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இனிமே நம்ம சேனல்ல கன்டினியூவா ப்ளீச் பத்தின வீடியோஸ் வந்து வந்துகிட்டு இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சினிகாமியோட மெயினான வெப்பனே இந்த ஜான்பாக்டோ தான். இந்த ஜான்பாக்டோ யூஸ் பண்ணி தான் ஹாலோஸோட வந்து பேட்டில் பண்ணுவாங்க. இதால ஒரு சோல கட் பண்ண முடியும். சோல மட்டும் கிடையாது, ஒரு பில்டிங்கை கூட இதால 2ஆ கட் பண்ண முடியும். இந்த ஜான்பாக்டோ அப்படிங்கிறது சினிகாமியோட ஸ்பிரிச்சுவல் பவர்லேருந்து ஜென்ரேட் ஆகிறது தான். அது சினிகாமியோட பவர்ஸ் அண்ட் பர்சனாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஒரு ஜான்பாக்டோக்குமே ஒரு யூனிக்கான நேம் இருக்கும். அந்த நேமை கத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை கத்துக்கிட்டா தான் அதோட ஃபுல் பவரை வந்து யூஸ் பண்ண முடியும். இதனால தான் ஒரு ஜான்பாக்டோவுமே யூனிக்காக இருக்கு. இந்த ஜான்பாக்டோட சைஸ் இருக்கு இல்லையா, இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு சினிகாமி ஒரு ஜான்பாக்டோ ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பவர் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஸ்வாட்ஸ் இருக்கும். இப்போ இச்சிகோட ஸ்வாட்ஸ் பெருசாக இருக்கு, கேப்டனோட ஸ்வாட்ஸ் வந்து ஏன் சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். ஆக்சுவலாக அவங்க அந்த ஜான்பாக்டோவை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்ததுன்னா ஒரு என்டையர் பில்டிங் சைஸுக்கு தான் அந்த ஸ்வாட் இருக்கும். அதை யூஸ் பண்ணி உங்களால் பேட்டில் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சோல் சொசைட்டியில் எவ்வளோ ஜான்பாக்டோ இருக்கு, இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணது ஒரே பர்சன் தான், நிமையா. இவர் வந்து ஜீரோ டிவிஷன்ல இருப்பாரு. கிங்கை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ராயல் பேலஸ்ல வந்து இருப்பாரு. எல்லா ஜான்பாக்டோக்கும் ஒரு நேம் இருக்கு இல்லையா, நேம் இல்லாத ஜான்பாக்டோவுமே இருக்கு. அதை வந்து லோயர் லெவல்ல இருக்க சினிகாமிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஜான்பாக்டோக்கு எல்லாத்துக்குமே காமனா ஒரு நேம் இருக்கு. அதோட காமனான நேம் வந்து அசோச்சி. எல்லா ஜான்பாக்டோவுமே சீல் பண்ணியிருக்கும். அது பார்க்கறதுக்கு மேக்ஸிமம் ஜாப்பனீஸ் வாட்ஸ் மாதிரி இருக்கும். அது இல்லாத வேற டைப்ல இருக்க ஜான்பாக்டோவுமே இருக்கு. இந்த அசோச்சியை கிரியேட் பண்ணது நிமையானால யார் வந்து ஒரு ஜான்பாக்டோ யூஸ் பண்றாங்க, அவங்க எங்கே இருக்காங்க, இது எல்லாத்தையுமே நிமையாவில் வந்து பார்க்க முடியும். அந்த அசோச்சி இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி அதில் இவங்களோட ஸ்பிரிச்சுவல் பவரை கொடுத்து தான் ஒரு ஜான்பாக்டோவே கிரியேட் பண்ண முடியும். கோட்டை தேட்டில் ஸ்ட்ராங்கான சினிகாமி ஆகிறதுக்காக சினிகாமிஸ்லாம் படிக்க போவாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருக்குமே அசோச்சி வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க ஜான்பாக்டோவை கிரியேட் பண்ணி அதோட நேமை லேண்ட் பண்ணி அதோட ஃபுல் பவர் வந்து இவங்க யூஸ் பண்ணுவாங்க. பட் இது இல்லாமலும் வேற மாதிரி கிடைச்ச பர்சன்ஸும் இருக்காங்க. தோசன் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரெண்டு டெத் ஆனதுனால அவங்களோட ஜான்பாக்டோ வந்து கனாமி வந்து எடுத்துருந்துருப்பான். ஜெராக்கி ஆல்ரெடி டெத்தாக இருந்த சினிகாமியோட ஸ்வாட்ஸை தான் ஜெராக்கி வந்து எடுத்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் இந்த நேம் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அது எல்லா ஜான்பாக்டோவுமே ஒரு தனியான ஸ்பிரிட். ஸோ அந்த ஸ்பிரிட்டோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணணும்னா அதை பற்றின நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அதோட கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அது வந்து மெடிடேஷன். மெடிடேஷன் பண்ணுறப்போ ஜான்பாக்டோட டைமென்ஷனுக்குள்ளே போவாங்க. அந்த டைமென்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஜான்பாக்டோவுக்குமே யூனிக்காக இருக்கும். மெச்சிக்கோ போகிறப்போ வந்து பார்த்துருக்கலாம். ஸோ உள்ள வந்து ஃப்ரெண்ட்லியாலாம் இருக்காது. ஸோ அவங்களோட சண்டை போடுற மாதிரி கூட இருக்கும். அப்படி சண்டை போட்டாங்கன்னா அதோட ஃபைட்டுங்கிறது வெளியில் இருக்க பர்சனுக்குமே இருக்கும். மேபி பேட்டில் டெத் ஆனா கூட வெளியில இருக்கவங்க டெத் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த நேமை லேர்ன் பண்றது மட்டும் இல்லாம அவங்கள பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்பதான் வந்து அதோட பவர் வந்து ஃபுல்லா யூஸ் பண்ண முடியும். நேம் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ரெஞ்சி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பான்காய் வந்து யூஸ் பண்ணுவான். அப்போ வந்து அதோட ட்ரூ பவரா வந்து இருக்காது. ஸோ அதோட நேமை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சாபிமாருன்னு சொல்லிட்டு யூஸ் பண்றப்போ தான் அதோட ஃபுல் பவரே அவனால யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த நேம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஏன்னா அது தனி ஸ்பிரிட்டா இருக்கனால. இப்போ சினிகாமிஸ் இறந்தாங்கன்னா அவங்களோட ஜான்பாக்டோல இருக்க ஸ்பிரிட்டுமே டெத் ஆயிடும். ஏன்னா இவங்களோட ஸ்பிரிச்சுவல் பவர்லேருந்து தானே அது கிரியேட் ஆனது. அதே மாதிரி அது பிரேக் ஆயிடுச்சுன்னா அது ரீஜெனரேட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். அதுலேயே அந்த ஹேண்ட் இருக்கு இல்லையா, அது உடஞ்சிடக்கூடாது. அது உடஞ்சிருச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஜின்கன் ஹக்கியோகன் இந்த ஜான்பாக்டோ மட்டும் யூனிக்கான ஒன்று. இது வந்து ஐசி கிளானோட ஜான்பாக்டோ. ஸோ இந்த ஜான்பாக்டோங்கிறது ஜென்ரேஷனாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கிளானில் இருக்கவங்களால யூனிக்காக ஒரு ஜான்பாக்டோ வந்து கிரியேட் பண்ண முடியாது. இதோட பவரை அடுத்த ஜென்ரேஷன் வர்றவங்களால யூஸ் பண்ண முடியும். இந்த ஜான்பாக்டோ மட்டும்தான் ஜென்ரேஷனாக யூஸ் பண்ணுற ஒரே ஜான்பாக்டோ. ஜெராக்கி வந்து கேப்டனாகவே ஆயிருந்தாலும் அவருக்கு வந்து அந்த ஜான்பாக்டோட நேம் வந்து தெரியாது. அந்த நேம் தெரியாததுனால அதோட பவரை வந்து இவரால் யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஒரு கேப்டனாக இருக்காருன்னா இவரோட ஓன் பவர் மட்டுமே வச்சு தான் அவர் வந்து கேப்டனா இருப்பாரு. அதோட பேரை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இவரால பான்காயை யூஸ் பண்ணிருக்க முடியும். அரங்கர்ஸ் இவங்களோட மெயினான வெப்பனுமே ஜான்பாக்டோ தான். இவங்களோட ஜான்பாக்டோ வந்து எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னா, இவங்களோட ஹாலோ பவரை சீல் பண்ணியிருப்பாங்க. சினிகாமிஸ் எல்லாருமே பான்காய் யூஸ் பண்றப்போ அந்த ஸ்வாடோட சீலை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, பட் இவங்க வந்து பான்காய் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா வேற ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்றப்போ இவங்க வந்து அவங்க ஜான்பாக்டோட மெர்ஜ் ஆவாங்க. அப்படி மெர்ஜ் ஆகிறனால அதோட சீல் ரிலீஸ் ஆகி இவங்களோட ஃபுல் பவர்ல வந்து இவங்க பேட்டில்
பேட்டில் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் யூஸ் பண்ற ஜான்பாக்டோட பேஸுமே டிஃபரெண்ட்டா இருக்கு. அரங்கர்ஸ் யூஸ் பண்ற ஜான்பாக்டோ வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா, அவங்களால அதோட வந்து மெர்ஜ் ஆக முடியாது. இப்போ சினிகாமிஸ் யூஸ் பண்ற ஜான்பாக்டோக்கு வந்து ஒரு ஸ்பிரிட் இருக்குல்ல, அதே மாரி அரங்கர்ஸ் யூஸ் பண்ற ஜான்பாக்டோக்கு வந்து ஒரு தனியான ஒரு ஸ்பிரிட்லாம் கிடையாது. ஸ்டார்க் வந்து லோன்லியா இருக்கனால அவனோட சோல ஸ்ப்ளிட் பண்ணி லில்லி நெட்ட வந்து கிரியேட் பண்ணியிருப்பான். அத பேட்டில் பண்றப்போ இவன் பிஸ்டனா மாத்துவான் இல்லையா? அந்த பிஸ்டனோட இவனால கான்வர்சேஷன் பண்ண முடியும். அரங்கார்ஸோட ஜான்பாக்டோவுக்கு சினிகாமியோட ஜான்பாக்டோ மாதிரி தனி டைமென்ஷன் கிடையாது. இதனால அரங்கார்ஸ் எல்லாம் சினிகாமிஸ் ட்ரெய்னிங் எடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ட்ரெய்னிங் எடுக்க வேண்டிய தேவை கிடையாது. டோட்டலாவே ஜான்பாக்டோ வந்து அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா இது சினிகாமிஸ்க்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸா தான் இருக்கு. ஏன்னா இப்ப சினிகாமிஸ் வந்து ஜான்பாக்டோவ பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால ஒரு பேட்டில் பண்றப்போ இவங்களால பெட்டரான அட்டாக் வந்து லான்ச் பண்ண முடியும். இது வந்து ஒரு டாக் டீம் அட்டாக் மாதிரி. சினிகாமிஸோட பான்காய திருடினதுக்கு அப்புறமா அவங்க லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது காரணம் வந்து அது தனி ஸ்பிரிட்டா இருந்ததுனால தான். இச்சிகோ ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூட் சோல் ரிப்பரா தான் இதுக்குள்ள வந்திருப்பான். ஃபர்ஸ்ட் அவனுக்கு ரூக்கியானால தான் பவர் கிடைச்சிருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் ஹாலோவுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணிட்டு இருப்பான். இச்சிகோ அவனோட ஜான்பாக்டை கிரியேட் பண்ணது மத்த சினிகாமி மாதிரி இருக்காது. டிஃபரெண்டா பண்ணியிருப்பான். மத்த சினிகாமிஸ் எல்லாமே அசௌச்சி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ இவன் எப்படி பண்ணியிருப்பான்னா, இவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை ஹாலோக்குள்ள வச்சு அதை ஜான்பாக்டோ ஸ்பிரிட்டா கிரியேட் பண்ணியிருப்பான். ஃபைனலா இச்சிகோவை பார்க்குறப்போ 2 ஜான்பாக்டோ வந்து யூஸ் பண்ணுவான். அது ஏன்னா அது அவனோட டிசைன். அவனோட அப்பா சினிகாமி, அம்மா குயின்சி. இச்சிகோ அவனோட ஜான்பாக்டோக்குள்ள என்டர் ஆறப்போ நாம வந்து ஜான்கெட்ஸுவை பார்ப்போம் இல்லையா? அந்த ஜான்கெட்ஸு அவனோட குயின்சி பவர். அவனுக்குள்ள ஹாலோவும் இருக்கும், சினிகாமியும் இருக்கும். இந்த குயின்சி பவர்ங்கிறது அதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இச்சிகோ நிறைய பேட்டில் பண்றப்போ டெத் ஆகிற மாதிரி போயிருப்பான். ஸோ அப்போ வந்து அவனெல்லாம் சேவ் பண்ணது ஜான்கெட்ஸு கிடையாது, ஹாலோ. ஃபைனலா இச்சிகோ அவனோட ஜான்பாக்டோவை டோட்டலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். அதனால தான் 2 ஜான்பாக்டோ வந்து யூஸ் பண்றான். ஒரு ஜான்பாக்டோ அவனோட குயின்சி பவர், இன்னொரு ஜான்பாக்டோ இருக்கு இல்லையா? அது ஹாலோ அண்ட் சினிகாமி. இதனால தான் இச்சிகோ ஃபைனலா 2 ஜான்பாக்டோ வந்து யூஸ் பண்றான். இச்சிகோ அவனோட ஜான்பாக்டோவை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டனால தான் ஃபைனலா இப்போ அவன் பண்ணிட்டு இருக்க அட்டாக் எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு.